சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீர ராகவர்க்கு புகழ். அருள்மிகு தென்திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் தேவஸ்தான நிர்வாகிகளே, கோவில் கைங்கரியார்த்திகளே, பங்குனி உத்திரம் உற்சவம் முன்னிட்டு கடந்த 4 நாட்களாக நடந்து இன்று நிறைவெய்தும் இந்த தொடர் சொற்பொழிவை அமைத்து வழங்கும் இளைஞர் திரு பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவருடைய நண்பர் குழுவினரே, இதன் பின்னணியிலிருந்து ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கும் ஆழ்வார் திருநகரி ஆச்சாரிய புருஷர் மதுரகவி அண்ணாவியார் சுவாமிகளே, இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வரும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ராஜபா வெங்கடாச்சாரிய சுவாமிகளே, இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கம். இன்று நாமம் 1000 என்று தலைப்பு. 1000 அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு சகஸ்ரநாமம் நினைவுக்கு வரும். சகஸ்ரநாம பாராயணம் அப்படின்னு சொன்னாலே அது இன்ன சகஸ்ரநாமம்னு வேறுபடுத்தி சொல்ல வேண்டியதில்லை, அது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் ஆகும். ஒருவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள். முதல்ல அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். யார் அந்த ஒருவன்? உலகை படைத்த தலைவன் இறைவன். அவனுக்கு பல்லாயிரம் நாமங்கள். அது எப்படி ஒரு ஆளுக்கு பல பேர் இருக்க முடியும் என்றால், மனித வழக்கத்திற்கும் தெய்வ வழக்கத்திற்கும் இங்கே தான் நம்ம வேறுபாடு பார்க்குறோம். மனிதர்கள்லாம் எதுக்காக பேர் வைக்கிறாங்க? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த குழந்தையை அழைப்பதற்கும் நியமிப்பதற்கும், கூப்பிட்டா நம்ம தான் கூப்பிட்றாங்கன்னு அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கும், இதுக்கு தான் மனிதர்கள் பேர் வைக்கிறாங்க. ஆனால் பகவானுக்கு இருக்கிற பேர் இப்படி இல்லை. ஏன்னா நாம் யாரும் பகவானை வேறுபடுத்தி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஒருத்தர் தான், 1000 கடவுள் இல்லை. அவரும் நம்ம எதிரில் டெய்லி நடமாடுறதும் இல்லை, கூப்பிட்டு இங்கே வா உக்காருன்னு சொல்கிறதுக்கு. பகவானுடைய பல்வேறு மகிமைகளை விளக்கி கூறுவதற்காக அவனுக்கு நாமங்கள் ஏற்பட்டன. அவனுடைய பெருமைகளை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக அவனுக்கு நாமங்கள் ஏற்பட்டன. இதுதான் காரணம். அப்படி இல்லைன்னா சும்மா அவனை கூப்பிடணுன்னா கடவுளேன்னு சொன்னால் போதும். கூப்பிட்றதுக்கு தான் பேருன்னா கடவுளேன்னு சொன்னால் பத்தாதா? என்னை படைச்சவனேன்னு சொன்னால் பத்தாதா? இத்தனை பேர் எதுக்கு? அதனாலே பெயர்களுடைய தாத்பரியம், அந்த பெயர்களுடைய பொருள், அதான் முக்கியம். மனிதர்களுக்கும் தெய்வ பெயருக்கும் என்ன வேறுபாடுன்னா, மனிதர்களில் பல பேருக்கு அவங்க பேருக்கு அர்த்தம் தெரியாது. உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இதெல்லாம் சும்மாரியா, படிக்கிற பாடத்துக்கே அர்த்தம் விளங்க மாட்டேங்குது, என் பேருக்கு அர்த்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு. இதான் பேர், கூப்பிடு அப்படின்றான். பல பேருக்கு தம் பெயரினுடைய அர்த்தமே தெரியாது. ராஜாபாதர்னு ஒரு பேர், ஒரு அரசு ஊழியருக்கு, அவர்கிட்ட ஐயா உங்கள் பேருக்கு அர்த்தம் என்னன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. என் பேர் வச்சது யார்? எங்கள் தாத்தா சொல்லி எங்கள் அம்மா வச்சாங்க, அவங்களுக்கு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சந்திக்கிற போது கேட்டேன், அவங்களுக்கு தெரியாதான். ராஜாபாதருங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு
தெரியல. இப்படி பல பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் பகவானுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு கன்வர்டேஷன் இருக்குது, ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நாமாக்களை தொகுத்து வழங்கினார்கள். 1000 தானா? இல்லை, பல்லாயிரம், பல கோடி. அதில் ஒரு 1000. பல்லாயிரம்ங்கிறதுக்கு சான்று என்ன? நரசிம்ம சகஸ்ரநாமம் இருக்குது, ஐகிரீவ சகஸ்ரநாமம் இருக்குது, மத்ஸ்யாவதாரத்துக்கு சகஸ்ரநாமம் இருக்குது, தசாவதாரத்துக்கும் சகஸ்ரநாமம் இருக்குது. இது தவிர அந்தந்த திவ்யதேச பெருமாளுக்குன்னு தனிப்பட்ட சகஸ்ரநாமம் இருக்குது. இத்தனை 1000 பெயர்களிலே ஒரு 1000 பெயருக்கு ஒரு தனித்துவம் கொடுத்து அதற்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று பெயரிட்டார். இந்த பெயரை நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன, கேட்க வேண்டிய அவசியம் என்ன, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இன்றைய சொற்பொழிவினுடைய நோக்கம். இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு உரை, ஒரு வியாக்கியானம் எழுதப்பட்டிருக்கிறது. பராசர பட்டர் சுவாமிகள் சாதித்திருக்கிறார். அந்த உரைக்கு பேர் என்ன? அந்த வியாக்கியானத்துக்கு என்ன பேர்? அதுக்கு ஒரு பேர் ஒன்றும் இல்லையா? பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். பகவத் குண தர்ப்பணம். பகவத் குண தர்ப்பணம்னா அர்த்தம் என்ன? தர்ப்பணம்னா என்ன? கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி. பகவத் குண தர்ப்பணம்னா பகவானுடைய குணமகிமையை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடி. ஆரம்ப ஸ்லோகங்களில் ஒரு இடத்துல வருது, யானி நாமானி கவுனானி, எந்த பெயர்கள் பெருமாளுடைய குணங்களை எடுத்து விளக்குகின்றனவோ. அப்போ அவனுடைய குணகானம் பண்ணுவது இந்த சகஸ்ரநாமம். இந்த பெயர்களை பொருளோடு நீங்கள் உணர்ந்து கொண்டால் பகவானுடைய மகிமையை உணர்ந்து கொள்வீர்கள். அதை உணரணும் நீங்கள், அதுக்கு தான் அதை எழுதி வச்சாங்க. பல பேர் அதுக்கு பொருள் விளங்காமலே அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவர் இல்லையா அப்படின்னு கேட்டால், அந்த நாமத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மின்சார வயரை நாம் இது மின்சார வயர்னு தெரிந்து தொட்டாலும் ஷாக் அடிக்குது, தெரியாமல் தொட்டாலும் ஷாக் அடிக்குது இல்லையா? அதுபோல் பகவானுடைய நாமாக்கள் எப்படிப்பட்டவைன்னா, அதனுடைய பொருள் விளங்கி சொன்னாலும் பலன் உண்டு, பொருள் விளங்காமல் சொன்னாலும் பலன் உண்டு. பகவானை நேரிலே பார்ப்பதற்கும் அணுகுவதற்கும் பேசுவதற்கும் நமக்கு வாய்ப்பில்லை. மகான்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்டவர்கள் பகவானோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு மீடியம், ஒரு பாலம், ஒரு இன்டர்மீடியரி ஏஜென்ட் மாதிரி ஒன்று வேணும். பகவானை நேரில் பார்த்து அவனை வணங்கினால் என்ன பலனோ அதே பலன் நமக்கு வரணும். பகவான் நம்மகிட்ட வராமலே அதுக்கு ஒரு வழி உண்டா? உண்டு. அந்த வழியை திறந்து விட்டது யார்? பகவான் தான். இந்த மனித குழந்தைகளை அல்லது தேவர்களை, அந்த ரிஷிகளை அனுகிரகிப்பதற்கு ஒரு சுருக்கமான வழி வேணுமே அவங்களுக்குன்னு சொல்லி, என் பெயர்களை சொன்னவர்களுக்கு என்னை வணங்கின, என்னை சரணடைந்த பலன் உண்டு. பேரை சொன்னாலே போதும் அப்படின்னு, பேரை சொன்னாலே பேருக்கே ஒரு பவர் உண்டு அப்படின்னு ஏற்படுத்தினார். இது அனாதிகாலமாய் இருக்கிறது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது அனாதிகாலமாய், தொடக்கமில்லாத காலமாய் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் உலகத்தில் இருந்து வருது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வெளிச்சத்துக்கு வந்தது, மறைந்திருந்தது வெளிச்சத்துக்கு வந்தது. வேதங்கள் அனாதிகாலமாக இருக்கின்றன. ஆனால் ரிஷிகள் தம் ஞான திருஷ்டியினாலே கால வெள்ளத்திலே புதையுண்டு போன அந்த மந்திரங்களை சாட்சாத்காரம் பண்ணி நமக்கு வழங்குவது போலே இந்த பகவத் நாமாக்களையும் இந்த யுகத்துக்கு முந்தின யுகத்திலே, மகாபாரத யுத்த காலத்திலே ஒருவர் நமக்கு வழங்கினார். அப்படி வழங்கினது யார்? பீஷ்மர். இந்த பீஷ்மர் மகாபாரத யுத்த முடிவிலே கௌரவர்கள் அழிந்த பிறகு பாண்டவர்கள் எஞ்சி இருக்கிற போது, அவர் தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்திலே தான் உயிர் விட வேண்டும் என்று தன் உயிரை கையிலே பிடித்து கொண்டு அவர் சரதல்பத்திலே படுத்திருக்கிறார், அம்பு படுக்கையிலே. அந்த நேரத்திலே வியாசரும் கிருஷ்ணனும் தருமன்
பாண்டவர்களிலே மூத்தவனை பார்த்து, இந்த பீஷ்மருடைய உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இவரளவு படித்தவங்க அந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் இந்த அம்பு படுக்கையிலே அவர் உயிரோடு இருக்கிற போதே அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக்குங்க அப்படின்னு இருவரும் சொன்னார்கள். வியாசரும் சொன்னார், கிருஷ்ணனும் சொன்னார். தருமன் கேட்டான் கிருஷ்ணனை பார்த்து, அவரே பாவம் வேதனையில் படுத்து கிடக்கிறார் அம்பு நுனியில், அவர்கிட்ட போய் எனக்கு சாஸ்திரம் சொல்லுங்கன்னு கேட்டால் இது என்ன நியாயமா அப்படின்னா, கண்ணன் சொன்னால் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. சரி கண்ணன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோரும் போனார்கள். அப்போ பீஷ்மர் கண்ணனை பார்த்து சொன்னார், இவ்வளவு காலமாக அதர்ம பாதையிலே போய்கொண்டிருந்த துரியோதனன் போட்ட சோறு, அதனால் வளர்ந்த உடம்பு, அதில் இருந்த இந்த ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சு. அர்ஜுனன் போட்ட அம்பில் எல்லாம் வெளியே போயிடுச்சு. என் அழுக்கு ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ பிளட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வேணும், புது ரத்தம் வேணும், அந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு கண்ணன் சொன்னால், நீ அடைவாய், உன்னுடைய இழந்த ஆரோக்கியத்தை அடைவாய் அப்படின்னு. கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே பீஷ்மர் முன்பு போல சக்திமானாக ஆற்றல் உள்ளவராக ஆகிவிட்டார். அப்போ பீஷ்மர் சொல்கிறார், நான் அம்பு படுக்கையில் படுத்திருக்கணுங்கிற ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு படுத்திருக்கேனப்பா. இப்போ என் உடம்பு எப்படி இருக்குன்னா 25 வயசில் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீ சரின்னு சொன்னால் எந்திரிச்சு மறுபடியும் சண்டை போட ரெடி அப்படின்றார். கண்ணன் சொல்கிறான், சண்டை கண்டியெல்லாம் போட வேணாம், இப்போ உனக்கு புது ரத்தம் ஏற்றிருக்கு, எதுக்குன்னா சண்டை போடுறதுக்கு இல்லை, சத்து விஷயங்களை சொல்கிறதுக்கு. அப்போ தர்மன்ட்ட கேளுப்பா, கேட்குற கேள்வியெல்லாம் கேளு, தாத்தா சொல்லுவார் அப்படின்னா. சரமாரியாக கேள்வி கேட்குறான். தர்மனுடைய குணம் என்னன்னா, ஆன்மீக கேள்விகள் கேட்பதிலே, ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே அளவில்லாத நாட்டமுடையவன். கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுருக்கிறான். இப்படியாக அவன் பல கேள்விகள் கேட்கிற போது, ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி வருகிற போது தருமனுக்கு ஒரு ஐயப்பாடு. பீஷ்மர் இதுவரை உபதேசித்த பல்வேறு வகை தர்மங்களிலே சிறந்த தர்மம் எது என்று தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பீஷ்மரிடம் தருமன் சில கேள்விகள் கேட்கிறான். உங்களுக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமங்கிற சாகித்யம் அப்படி தான் ஆரம்பிக்குது. அவன் கேட்கிற கேள்வி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல் கேள்வி, கிம் ஏகம் தெய்வதம், இந்த உலகின் ஒரே ஒரு பரம்பொருள் யார்? கிம் ஏகம் தெய்வதம். 33 கோடி தேவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அக்னிக்கு ஒருத்தன், வாயுவுக்கு ஒருத்தன், தண்ணிக்கு ஒருத்தன், யார் யாருக்கும் எதுக்கோ எத்தனை போர்ட்ஃபோலியோ, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இவர்களையெல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பானே, பரமன், இறைவன், முழு முதல், அப்படி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் யார்? அது அவன் கேட்குற முதல் கேள்வி. கிம் ஏகம் தெய்வதம் லோகே வாபி ஏகம் பராயணம், அனைத்து உலகங்களிலும் தெய்வங்களுக்கெல்லாம் மிஞ்சினவனாக இருக்கிற அந்த ஒருவன் யார்? ஸ்துவந்தக கம் கம் அர்ச்சந்தக பிராபியு மானவாகா சுபம். மனிதர்கள் எவனை துதிப்பதனாலே, எவனை வணங்குவதாலே, எவனை அர்ச்சிப்பதனாலே மங்களங்கள் அடைவார்கள். எவனை வணங்கினால் அவர்கள் பாவங்கள் தீர்ந்து நலன்கள் பெறுவார்கள். கம் ஸ்துவந்தக கம் அர்ச்சந்தக பிராபியு மானவாகா சுபம். கோ தர்மக சர்வதர்மாணாம் பவதக பரமோமதக. உங்கள் கருத்திலே சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட 1000 தர்மங்களிலே சிறந்த தர்மம் என்று தாங்கள் எதை நினைக்கிறீர்கள்? இன்றைக்கி நாட்டில் தர்மம் பலமாக பறந்து கிடக்குது. சில பேரை போய் கேட்டால் எறும்பு புத்துக்கு சக்கரை ஊற்றுங்க டெய்லி, பெரிய தர்மம் அது. ஏங்க சொல்கிறீங்கன்னா, அன்னதானம் போட்டிங்கன்னா இவ்வளவு சோறை ஒரு ஆள் காலி பண்ணிடுறோம். அதுவும் நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் 10 பேரை கூப்பிட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டே காலி.